ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். தக்காளி, புதினா, பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இதை இப்போது வதக்கி விட போகிறோம். அதோடைய பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இப்போ தான் சட்னி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி சட்னியை இந்த புதினா மல்லித்தலைலாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இட்லிக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வதங்கவும் நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகாவை சேர்த்துக்கலாம். வரமிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி சுவை அதிகமாக வேணும்னா ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இது பழுத்த தக்காளிங்கிறதுனால நான் ஒரு பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி குழஞ்சி நல்லா வெந்து வரணும். அதனால் வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா சுருளாக வதங்கி வந்திருக்கு. இதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச புதினா மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி வச்ச மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல சுருளை நம்ம இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். நல்லா புதினா வாசனையோட தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. நல்ல அருமையான சட்னி நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இதை நம்ம இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா அப்படியே ஆற வச்சிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நான் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்ல சூப்பரான புதினா தக்காளி சட்னி சூப்பராகவே ரெடியாக இருக்குது. இந்த தக்காளி சட்னியை இட்லிக்கு பரிமாறிடலாம். அருமையான புதினா தக்காளி சட்னி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான புதினா தக்காளி சட்னி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.